ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ। அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகா கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, திருப்பதி க்ஷேத்திரத்திலிருந்து ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி வாரினுடைய பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ சர்வ பூபால வாகனத்திலே ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி வீற்றிருக்கிறார். இதோ சேவிப்போம். கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. வெங்கடாத்ரி சமம் ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேஷோ சமோ தேவோ நபுதோ ந பவிஷ்யதி என்றபடி இதோ நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு மாலை வேளையிலே இதோ பக்காசுர அலங்காரத்திலே அந்த பகவானை நாம் சேவிப்போம். ஸ்ரீதேவி பூதேவி சமயத்தராய் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை செவித்துக் கொண்டுள்ளோம். கலியுகத்தில் கண் கண்ட தெய்வமாக விளங்கும் கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாளுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நாளாம் நாளான மாலை இதோ சர்வ பூபால வாகனத்திலே சர்வ சௌந்தரியத்துடன் சர்வ அலங்காரத்துடன் பெருமாளுடைய புறப்பாடு நடைபெற உள்ளது. இந்த பெருமாள் எப்படி என்றால் சர்வலோக சக்கரவர்த்தி. இவன் சர்வ பூபாலம் என்றால் அனைத்து அரசர்களுக்கும் அரசனாக, ஏன் ராஜாதிராஜனாக என்றும் அழைக்கிறார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட அந்த அவதாரத்திலே எம்பெருமான் நமக்கு இப்போது சேவையை சாதித்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் இருந்து நேரடி ஒளிபரப்பில். பக்தர்களே, பூபாலன் என்றாலே நம்மை எல்லாம் காப்பவன், அவனுடைய ஸ்ரேயஸ்களை சுகங்களை கொடுப்பவன், இந்த பூ உலகத்தையும் அரசாட்சி செய்கின்றவன், அகிலாண்ட கோட்டி பூ உலகத்தை காப்பவன், ஸ்ரீதேவி பூதேவி சமயத்தனாய் காளிங்க இதோ பகாசுரன் அலங்காரத்திலே சேவிப்போம். ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி வாரினுடைய கல்யாண பிரம்மோற்சவத்திலே முதல் நாள் நாம் பெரிய சேஷ வாகனத்திலே, இரவு சிறிய சேஷ வாகனத்திலே சேவித்தோம். தாசர்களுடைய அந்த கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்ட பெருமாள் முதல் சேஷனாக
முதல் தாசனாக இருக்கக்கூடிய ஆதிசேஷன் வாகனத்திலே எழுந்தருளி, பிறகு ஹம்ச ரூபமாக ஞான மூர்த்தியாக ஹம்சத்தில் மேலே வேதத்தின் நாயகன் என்று காட்டும் அளவிற்கு எழுந்தருளி, 3ஆம் நாள் நரசிம்மனாக நரம் கலந்த சிம்மமாக சிம்ம வாகனத்தின் மீது யோக நரசிம்மராக நமக்கெல்லாம் காட்சியை தந்து மன அமைதி அருளி, அடுத்து நேற்றைய இரவு முத்துப்பந்தல் வாகனத்திலே எம்பெருமான் அழகாக ஆண்டாள் வர்ணித்தது போல முத்துப்பந்தல் கீழே காட்சியை தந்தார் சுவாமி. இப்போது சர்வ பூபால வாகனத்திலே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் நான் தான் நாயகன் என்றபடி பறைசாற்றும் விதமாக இதோ பவனி வந்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி பகாசுரன் அலங்காரத்திலே. சமஸ்த பூபால கணாபிநந்தயாய், அதாவது இதோ சர்வ பூபாலன், இதோ சர்வ பூபால வாகனத்திலே அந்த சர்வ பூபாலனை சேவித்து கொண்டுள்ளோம் அல்லவா. பக்தர்களை சேவிப்போம். இதோ அந்த வாகனம் முழுவதும் கூட வண்ண வண்ண பூக்களால் மற்றும் நறுமணமிக்க பொருட்களால் அலங்கரித்து அந்த பகவான் நமக்கெல்லாம் காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். இதோ கம்பீரமாக அந்த பகவான் சர்வ பூபால வாகனத்திலே வரும் காட்சியை கண் குளிர சேவிப்போம் வாருங்கள். அப்படி துவாபர யுகத்தில் கிருஷ்ணர், இந்த கலியுகத்தில் மலையப்ப சுவாமி எம்பெருமான் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி. அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணர் சிஸ்டர்களை எல்லாம் பரிபாலித்து துஷ்டர்களை சம்ஹாரம் பண்ணினார். அப்படி பகாசுரனை எப்படி வதம் செய்தார் என்பதை நாம் பார்ப்போம். வடமதுரையை தலைநகராக கொண்டு சுரேசனன் ஆட்சி செய்து வந்தான். அந்நகரில் தேவகி வசுதேவருக்கு மிகவும் பிரம்மாண்டமாக திருமணம் நடந்தது. மணமக்களை தேரில் ஏற்றிக்கொண்டு உக்ரசேனரின் குமாரன் கம்சன் தானே தேரை ஓட்டி செல்கையில் ஒரு அசுரரின் குரல் விண்ணில் எழுந்தது. அது, நீ யாரை அன்புடன் அழைத்து செல்கின்றாயோ அந்த தேவகியின் 8வது குழந்தை உன்னை கொல்லும் என்றதாம். உடனே கம்சன் கத்தியை உருவி தன் தங்கை தேவகியை கொல்ல முற்படுக்கையில் வசுதேவர் அவனை தடுத்து தேவிக்கு பிறக்கும் குழந்தைகளை அவனிடம் ஒப்படைத்து விடுவதாகவும் மணக்கோலத்தில் உள்ள அவனை பிணக்கோலமாக வேண்டும் என்றும் உரைத்தாராம். முதல் குழந்தை பிறந்தவுடன் உடனே அதனை கம்சனிடம் கொடுக்க அவன் மனம் மாறி குழந்தையுடன் வசுதேவரை திருப்பி அனுப்பிவிட்டாராம். ஆனால் அவன் அவைக்கு வந்த நாரதர், உன்னை கொல்ல பகவான் தேவகிக்கு குழந்தையாய் அவதரிப்பார் என்று கூறி சென்று விட்டாராம். அதை கேட்ட கம்சன் தேவகியையும் வசுதேவரையும் விலங்கிட்டு சிறையிலே அடைத்தானாம். தேவகியின் 6 குழந்தைகளை கம்சன் கொன்றுவிட்டான் அல்லவா. அவள் ஆதிசேஷனை கருவுற்றிருந்தாள். அப்போது ஸ்ரீஹரி யோகமாயை அழைத்து தேவகியின் கருவில் உள்ள தேஜஸை ஆயர்பாடியில் உள்ள ரோகிணியின் கருவில் சேர்த்துவிடு. பிறகு நான் தேவகியின் மகனாக அவதரிப்பேன். நீ நந்தன் பத்தினி யசோதையின் புத்திரியாக அவதரித்து உலக மக்களை காத்து விடுவாயாக. உனது சக்தியினால் ஆக்கர்ஷணம் செய்யப்படும் ரோகிணி குமாரன் சங்கர்ஷணன் என்றும் மக்களை மகிழவிப்பதால் ராமன் என்றும் பலசாலியானதால் பலராமன் என்றும் அவனை அழைப்பார் என்று கூறினாராம். பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணர் சிஸ்டர்களை எல்லாம் பரிபாலித்து துஷ்டர்களை சம்ஹாரம் பண்ணினார். அப்படி நம்மை அனுதினமும் நம்மை ரட்சித்து கொண்டிருக்கும் அந்த பகவான் இதோ ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி பெருமாள் பகாசுரன் அலங்காரத்திலே நமக்கெல்லாம் இப்போது காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். இதோ சர்வ பூபால வாகனத்திலே பக்த கோடி ஜனங்கள் அங்கே வந்து அந்த பகவானை நேரிலே தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாமோ வீட்டில் இருந்தபடி பகவானை கண் குளிர கோட்டான கோட்டி கண் குளிர சேவிப்போம். இதோ பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே பகவானுடைய திருவருளை பெறுவோம். இதோ கலைஞர்கள் அனைவரும் கூட அந்த பகவானுடைய கைங்கரியத்திலே ஈடுபட்டு வாத்தியம், பரதநாட்டியம், கரகாட்டம், கோலாட்டம் மற்றும் பல பல கலை நிகழ்ச்சியுடன் அந்த பகவானுடைய வாகனத்தின் முன்பே வந்து கொண்டிருக்கிறார்கள். இதோ சேவிப்போம் சர்வ பூபால வாகனத்திலே சர்வ சௌந்தரியனாக வீற்றிருக்கும் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை. பிறகு பகவான் தனது பூர்ண கலையுடன் தேவக்கி உள்ளத்தில் ஆவிர்பவித்து
அவளுக்கும் வசுதேவருக்கும் 8வது குழந்தையாக சிறைச்சாலையில் பிறந்தாராம். வசுதேவர் பகவானின் ஆணைப்படி அக்குழந்தையை எடுத்துச் சென்று கோகுலத்தில் யசோதையிடம் சேர்ப்பித்து அங்கு பிறந்திருந்த நந்தகோபனின் புத்திரியை எடுத்து வந்தாராம். பகவான் கிருபையால் விலங்குகள் நீங்கி கதவுகள் திறந்திட வழியில் யமுனை வழிவிட கோகுலம் சென்று எவ்வித இடையூறும் இன்றி திரும்பி வந்தாராம். சிறை கதவுகள் மூடிக்கொண்டன. விலங்குகள் வசுதேவரை அலங்கரித்தன. இவ்வாறு யசோதையின் பெண் குழந்தை தேவகியின் அருகில் படுக்க வைத்தவுடன் அக்குழந்தை அழத் தொடங்கியது. காவலாளிகள் மூலம் செய்தி அறிந்த கம்சன் தேவகியிடம் இருந்து அக்குழந்தையை பிடுங்கிக் கொண்டு அதன் 2 பாதங்களையும் பிடித்து தூக்கி ஒரு பாறையின் மீது ஓங்கி அடிக்க அந்த குழந்தை கை நழுவி விண்ணில் நின்று தன்னை அவனால் கொல்ல முடியாது என்றும் அவனது சத்ரு வேறிடத்தில் பிறந்து வளர்கிறான் என்றும் கூறி மறைந்ததாம். கம்சன் தேவகி வசுதேவர் இருவரையும் விடுதலை செய்தான். கோகுலத்தில் இதோ சேவிப்போம் பவனி வந்து கொண்டிருக்கும் அந்த சர்வ பூபால வாங்க நாராயணன் வளைத்தான் இவன் பிறந்தார் என்னும் சீரார் மொழி சப்பி வாழலாம் நெஞ்சமே மாயே பரடைய வாழ்ந்தே நான் மோகாயே நாராயணன் படைத்தான் நான் மோகாயே
वेङ्कटराय विजयी भव श्री वेङ्कटराय विजयी भव मुनि विनुत दैवराय विजयी भव श्री वेङ्कटराय विजयी भव मुनि विनुत दैवराय विजयी भव श्री वेङ्कटराय विजयी भव श्री वेङ्कटराय भवबन्धमोचन पङ्कजलोचन भवचापखण्डन बहुपापदण्डन भवबन्धमोचन पङ्कजलोचन भवचापखण्डन बहुपापदण्डन कुवलयपालन कुम्भीन्द्रलालन दिविजेन्द्र रक्षणा दितिसुत शिक्षणा कुवलयपालन कुम्भीन्द्रलालन दिविजेन्द्र रक्षणा दितिसुत शिक्षणा विजयी भव मुनि विनुत दैवराय विजयी भव श्री वेङ्कटराय विजयी भव श्री वेङ्कटराय अकलंक चारित्र हस्तकीलित गात्र मकरालय गेह मदित सम्मोह अकलंक चारित्र हस्तकीलित गात्र मकरालय गेह मदित सम्मोह मकर कुंडल कर्ण महित निरद वर्ण सकल सद्गुण जाल सामगान विलोल मकर कुंडल कर्ण महित निरद वर्ण सकल सद्गुण जाल सामगान विलोल विजयी भव मुनि विनुत दैवराय विजयी भव श्री वेङ्कटराय विजयी भव श्री वेङ्कटराय खलजन भीषण कौस्तुभभूषण विलसित शार्ङ्गचाप विविध तनूरूप खलजन भीषण कौस्तुभभूषण विलसित शार्ङ्गचाप विविध तनूरूप बलिमद भंजन परम निरंजन अलमेलु मंगा सहाय वेंकटराय बलिमद भंजन परम निरंजन अलमेलु मंगा सहाय वेंकटराय विजयी भव मुनि
दैवराय विजयी भव श्री वेङ्कटराय विजयी भव मुनि विनुत दैवराय विजयी भव श्री वेङ्कटराय विजयी भव। ஓம் நமோ வெங்கடேஷாய. அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம் கமனம் மதுரம் மதுராதிபதரே திலக் ரகிலம் மதுரம் என்று துவாபர யுகத்தில் ஸ்ரீகிருஷ்ண பகவான் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா பகாசுரனை வதம் செய்தார். அப்படிப்பட்ட அந்த அலங்காரத்திலே ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வரர் சுவாமி இதோ இங்கே நமக்கு பகாசுரன் வதம் அலங்காரத்திலே ருக்மிணி சத்யபாமாவாக நமக்கெல்லாம் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். இதோ சேவிப்போம். அதரம் மதுரம் உதடுகள் இனிமையானது, வதனம் மதுரம் முகம் இனிமையானது, நயனம் மதுரம் கண்கள் இனிமையானது, ஹசிதம் மதுரம் புன்னகை இனிமையானது, ஹிருதயம் மதுரம் இதயம் மனம் இனிமையானது, கமனம் மதுரம் நடந்து வரும் நடை இனிமையானது, மதுராதிபதரே ரகிலம் மதுரம் என்று அந்த இனிமையான இறைவனாகிய கிருஷ்ணரின் எல்லாமே முற்றிலும் இனிமை இனிமை இனிமை. அப்படிப்பட்ட அந்த பகவானை இதோ நாம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ இந்த மாலை வேளையிலே ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி சர்வ பூபால வாகனத்திலே சர்வ சௌந்தரியத்துடன் சர்வ அலங்காரத்துடன் நமக்கெல்லாம் பவனி வந்து கொண்டிருக்கும் அந்த காட்சியை செவித்து கொண்டுள்ளோம். இதோ வாகனம் முன்பே கோலாட்டங்கள் மற்றும் கரகாட்டம் போட்டுக்கொண்டு அந்த பகவானுடைய கைங்கரியத்தில் பக்தர்கள் கலைஞர்கள் அனைவரும் ஈடுபட்டு பகவானுடைய அருளை பெற்றுக்கொண்டுள்ளார்கள். நாமும் கூட இதோ அந்த பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே சேவிப்போம் பகவானை. கோகுலத்தில் நந்தகோபன் யசோதைக்கு ஆண் குழந்தை பிறந்ததை முன்னிட்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்தானாம். குழந்தைக்கு புண்ணியாக வச்சனம் ஜாத கர்மம் முதலியன செய்து தேவ பித்ருகளை பக்தியுடன் பூசித்தானாம். சில நாட்களுக்கு பின் நந்தகோபர் கம்சனுக்கு கப்பம் கட்டுவதற்காக மதுரைக்கு வந்தான். வசுதேவரை சந்தித்து மகன் பற்றி கூறி மகிழ்ந்திட வசுதேவர் நந்தகோபரிடம் குழந்தைகளுக்கு ஆபத்து என எச்சரித்த உடனே அனுப்பி வைத்தாராம். கம்சனால் அனுப்பப்பட்ட பூதகி என்னும் அரக்கி ஒரு அழகிய வடிவில் நந்தகோபர் வீட்டில் சேர்ந்து அனைவரையும் மயக்கி குழந்தையை ஆசையோடு எடுத்து கொண்டாளாம். யசோதையும் ரோகிணியும் ஓடி வந்து குழந்தையை எடுத்து அதற்கு திருஷ்டி கழித்து பாலூட்டி ஒரு வண்டியின் கீழுள்ள தொட்டிலில் கிடத்தினாராம். அப்போது குழந்தை அழுதது. கால்களை உதைத்து கொள்ள கால்கள் பட்டதும் வண்டியே உடைந்து கீழே விழுந்து அரக்கன் சகடாசுரன் சுய வடிவிலே இறந்தானாம். அடுத்து காற்று வடிவில் குழந்தையை தூக்கிச் சென்ற அரக்கன் திருநாவர்த்தனையும் கண்ணன் கொன்றுவிட்டான். கற்க முனிவர் நந்தகோபன் விருப்பப்படி மங்கள காரியங்களை செய்து ரோகிணி புத்திரனுக்கு பலராமன் என்றும் யசோதை மகனுக்கு கிருஷ்ணர் என்றும் நாமக்கரணம் செய்து வைத்தனர். பக்தர்களே, அப்படி அந்த ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அரக்கர்களை வதம் செய்த அந்த அற்புதமான ஒரு புராணத்தையே நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருவரும் தம் தோழர்களுடன் கோபியர்களின் இல்லங்களுக்கு சென்று தயிர் பால் வெண்ணெய் திருடி உண்டனர். இவர்கள் குறும்புத்தனங்களை தடுக்க முடியாமல் யசோதை என்ன செய்தால் தெரியுமா? கண்ணனை உருளுடன் கட்டி போட்டு வீட்டு வேலைகளை கவனிக்க சென்றானாம். கண்ணன் அவ்வுருளுடன் அங்கிருந்த 2 மருத மரங்களுக்கு இடையே செல்ல அவை முறிந்து விழுந்தன. அவை நாரதர் சாபத்தினால் மரங்களான குபேர குமாரர்கள் நலுகுபரனும் மணிக்கிரிவனும் ஆவார். அவர்கள் பகவானை வலம் வந்து வணங்கி தம் இடம் சென்றார். ஒரு நாள் பலராமன் யசோதையிடம் வந்து கண்ணன் மண்ணை தின்றான் என்று கூற அவள் கண்ணனை சினந்து, கண்ணா, மண்ணை தின்றாயா? வாயை திறந்து காட்டு என சொன்னாலாம். கண்ணன் வாயை திறந்தான். அப்போது யசோதை அண்ட சராசரங்களையும் கடல், நதி, மலை, தீவு, சூரிய, சந்திரன் என்று அனைத்தையும் கண்டு திகைப்புற்றான். பின்னர் அவன் வாயை மூட
அவள் கொஞ்சினாள். ஒரு சமயம் கண்ணன் கை நிறைய தானியங்களை ஒரு பழக்காரியிடம் கொடுத்து பழங்கள் கேட்க அவன் கை நிறைய பழங்கள் தர அவள் பழக்கூடையில் நவரத்தினங்கள் நிறைந்தன. ஒரு நாள் வயதில் முதிர்ந்த உபநந்தர் என்பவர் கோகுலத்தில் ஆபத்துக்கள் தோன்றுகின்றன, எனவே வேறிடம் செல்லலாம் என்று கூற எல்லோரும் பசுக்களுக்கும் ஆயர்குல மக்களுக்கும் வசிக்க தகுதியான இடமான பிருந்தாவனம் சேர்ந்தனர். சில நாட்கள் செல்ல கண்ணன் தோழர்களுடன் கன்றுகளை மேய்த்து வந்தானாம். ஒரு நாள் கம்சனால் ஏவப்பட்ட வத்சாசுரன் என்னும் அரக்கன் மாய கன்றாகி கன்றுகளுடன் திரிந்தானாம். இதை அறிந்த கிருஷ்ணன் அக்கன்றினை பின் கால்களை பற்றி தூக்கி அங்கிருந்த விளாமரத்தின் மீது மோதிட அரசன் உயிரிழந்தான். மற்றொரு சமயம் பகாசுரன் என்னும் அரக்கன் கொக்கு வடிவில், அதோ அங்கே நாம் அந்த அற்புதமான அந்த பகாசுரன் வதம் செய்த அந்த கிருஷ்ண பகவானை ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை இதோ சேவித்துக் கொண்டுள்ளோம். கொக்கு வடிவில் வந்து கண்ணனை விழுங்க முயல அவன் அதன் அலகுகளை பற்றி சிறு புல்லை கிழிப்பது போல் கிழித்து கிழித்து கொன்றானாம். மற்றொரு நாள் அகாசுரன் என்ற அசுரன் ஒரு பெரிய மலைப்பாம்பின் வடிவில் சிறுவர்கள் வரும் வழியில் வாயை மிகவும் பெரியதாக திறந்து கொண்டு படுத்திருந்தானாம். தோழர்கள் இதை அறியாமல் அதன் வாயில் நுழைந்து சென்றனராம். உடனே கண்ணனும் அவர்கள் பின் சென்று தனது சரீரத்தை மிக பெரிதாய் ஆக்கிட அசுரன் மூச்சு திணறி கண்விழி பிதங்கி உயிர் நீத்தானாம். கண்ண பகவான் தனது அருட்பார்வையால் அனைவரையும் கன்றுகளையும் உயிர் பிழைக்க செய்தாராம். மற்றொரு சமயம் கண்ணன் தோழர்களுடன் போஜனம் செய்து கொண்டிருந்த போது இதோ சேவிப்போம் அந்த பகவான்.
வசுதம் தேவம் கம்ச சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் என்று வசுதேவரின் மகனும் கம்சன் மற்றும் சாணூரன் ஆகியோரை அழித்தவரும் தேவகிக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிப்பவரும் ஜகத்குருவுமான கிருஷ்ணனை நாம் இதோ இங்கே தியானிப்போம், நமஸ்கரிப்போம். பக்தர்களே, இதோ ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு சர்வ பூபால வாகனத்திலே சர்வ சௌந்தரியனாக சர்வ அலங்காரத்துடன் நமக்கெல்லாம் காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். பகாசுரன் வதம் அலங்காரத்திலே இதோ சேவிப்போம் பகவானை. மற்றொரு சமயம் கண்ணன் தோழர்களுடன் போஜனம் செய்து கொண்டிருந்த போது சிறுவர்கள் பார்த்து கொண்டு இருந்த போதே கன்றுகள் காணாமல் போயினவாம். அது பிரம்மதேவனின் செயலென அறிந்த பகவான் தானே கன்றுகளாகவும் சிறுவர்களாகவும் கோகுலத்தில் நுழைந்தாராம். ஆனால் இது பற்றி பலராமன் அறிந்து கொண்டாராம். பிரம்மதேவர் இது எவ்வாறு சாத்தியம் என்று பார்க்க கிருஷ்ணன் குழலூதி கொண்டு சிறுவர்களாகவும் கன்றுகளாகவும் காட்சியளிக்க பிரம்மதேவன் கிருஷ்ணனின் சரண கமலங்களில் தலை வணங்கி பல வகையாக துதி செய்து கிருஷ்ணனை வலம் வந்து தன் இருப்பிடம் சென்றாராம். புனிதமான பிருந்தாவனத்தில் கிருஷ்ணன் தோழர்களுடன் விளையாடிக் கொண்டே அருகில் உள்ள பனங்காட்டுக்கு சென்றாராம். அங்கிருந்த தேனுக்கன் என்ற அசுரன் கழுதை வடிவில் ஓடிவர பலராமன் அதன் கால்களை சேர்த்து பிடித்து தூக்கி சுழற்றி பனை மரத்தில் மோதிட அரசன் உயிரிழந்து கீழே விழுந்தானாம். சிறுவர்கள் உதிர்ந்த பழங்களை ஆனந்தமாக உண்டனராம். ஒரு நாள் கிருஷ்ணன் பலராமன் இன்றி தோழர்களுடன் யமுனைக்கு சென்றாராம். அன்று வெயில் கடுமையாக இருந்ததால் சிறுவர்கள் அந்நதி நீரை பருக உயிரை இழந்தாராம். அந்நதியில் ஒரு மடிவில் வசித்து வரும் காளியன் என்னும் சர்ப்பத்தின் கொடிய விஷத்தால் நீர் விஷமாகி இருந்தது. இவ்வாறு உயிர்கொலைக்கு காரணமான காளியனை அடக்க கிருஷ்ணன் அருகிருந்த கதம்ப மரத்தின் மீதேறி நீரில் குதித்து காளியன் கோபம் கொண்டு சீறி எழுந்து கண்ணனை கடித்ததாம். அது கண்டு அனைவரும் மயங்கி விழுந்தனர். செய்தி அறிந்த நந்தகோபர், யசோதை, ரோகிணி ஆகியோரும் ஓடி வந்தனர். கிருஷ்ணர் தன் உடலை பெரிதாக்கி காளியன் தலைமீது ஏறி நடனமாடி அதனை அடக்கிட காளியின் ரத்தம் கக்கி தனது பத்தினிகளுடன் கைகூப்பி நின்று கிருஷ்ணனை துதி செய்தானாம். உடனே கிருஷ்ணன் கீழே குதித்து சர்ப்பராஜனாகிய காளியனுக்கு கீழ்கண்டவாறு ஆணையிட்டாராம். ஹே காளியனே, உனது குடும்பத்தினருடன் இனி சமுத்திரத்திற்கு சென்றுவிட வேண்டும் என 2 சந்தியா காலங்களிலும் நினைப்பவனுக்கு சர்ப்ப பயம் உண்டாகாது. இம்மடுவில் நீராடி என்னை பூஜிப்பவன் பாவங்கள் எல்லாம் நீங்கிவிடும் என்று கூறினாராம். ஒரு சமயம் அப்படி ராமகிருஷ்ணர்கள் பிருந்தாவனத்தில் சஞ்சரித்த போது பிரலம்பன் என்ற அசுரன் கோபன் வேஷத்தில் அவர்களுடன் இருந்தானாம். கிருஷ்ணன் சிறுவர்களிடம் எல்லோரும் இரு கட்சியாகி ஒரு கட்சி தன் தலைமையிலும் மற்றொன்று பலராமனை தலைவனாக கொண்டும் ஆட வேண்டும் என்று கூற அவ்வாறே விளையாடத் தொடங்கினாராம். விளையாட்டில் தோற்றவர் வென்றவரை தோளில் தூக்கி கொண்டு ஓடி வேண்டும் என்றபடி தோல்வியடைந்த பிரலம்பன் பலராமனை சுமந்து செல்ல நேர்ந்தது. உண்மையை அறிந்த பலராமன் அசுரன் தலையில் தனது முஷ்டியால் குத்த அந்த அடியை தாங்க முடியாமல் அவன் ரத்தம் கக்கி அங்கே கீழே விழுந்து உயிரை விட்டானாம். மற்றொரு நாள் பசுக்கள் புல்லை மேய்ந்து கொண்டிருந்தது. சிறுவர்கள் விளையாட்டில் கவனமாக இருந்தனர். ஆனால் அப்போது திடீரென்று காட்டில் தீ ஏற்பட்டு எங்கும் பரவிட செய்தி அறிந்த கண்ணன் அவர்கள் துயர் துடைக்க எல்லோரையும் கண்ணனை மூடிக்கொள்ளும்படி கூறினாராம். பகவான் அத்தீயை தானே விழுங்கிவிட்டார். பிருந்தாவன சஞ்சாரியான கிருஷ்ண பரமாத்மாவை கோபிகா ஸ்திரீகள் மனதால் தியானித்து அவனது திவ்ய லீலா வைபவங்களை வர்ணித்து அவனுடைய இணையில்லா வடிவழகைய கண்களால் கண்டு ஆனந்த கடலில் மூழ்கி திளைந்தாராம். கிருஷ்ணன் மீது கொண்ட பிரேம பக்தியால் திளைத்து கிடந்த அந்த ஆயர்குல பெண்டீர் பகவானின் வேணுகான அனுபவத்திலே ஆழ்ந்து கிருஷ்ணனை மயமாக்கினார். அதாவது தன் மயமாகவே ஆக்கிவிட்டனராம். அப்படிப்பட்ட அந்த துவாபரயுக கிருஷ்ண பரமாத்மா இதோ இந்த கலியுகத்தில் மலையப்ப சுவாமியாக ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியாக எழுந்தருளி இதோ பகாசுரன் வத்த அலங்காரத்திலே ருக்மணி சத்யபாமா சமேத்தராய் பவனி வந்து கொண்டிருக்கும் அந்த காட்சியை சேவிப்போம் பக்தர்களே. ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் சர்வ பூபால வாகனத்திலே சேவித்துக் கொண்டுள்ளோம். ஒரு நாள் கண்ணன் தன் தோழர்களுடன் இயற்கை எழில் கொஞ்சம் காட்டில் வெகு தூரம் பசுக்களுடன் சென்றானாம். அங்கே நீர்நிலையில் பசுக்களுக்கு நீர் காட்டிவிட்டு எல்லோரும் அமர்ந்தனர்.
அப்போது நண்பர்கள் பசியினால் வருந்த கண்ணன் அவர்களிடம், அதோ அந்தணர்கள் சொர்க்கம் வேண்டுமென ஆங்கிரச யாகம் செய்கின்றனர், அங்கு சென்று கேளுங்கள், அன்னம் கொடுப்பார்கள், தவறாமல் என் பெயரும் என் அண்ணா பெயரும் சொல்லி கேளுங்கள் என்றாராம். ஆனால் பெருத்த ஏமாற்றம் என்ன தெரியுமா? அவர்கள் பரம்பிரம்மாகிய கண்ணனை சாதாரண மானிடனாகவே எண்ணி அந்த சிறுவர்கள் மதிக்கவே இல்லை உண்டு என்று கூட கூறவில்லையாம். சிறுவர்கள் மிக வெறுப்புடன் திரும்பி வந்து நிகழ்ந்ததை கூற பகவான் சிரித்து கொண்டே, நீங்கள் யாகசாலைக்கு செல்லாமல் ரிஷி பத்னிகளிடம் சென்று கூறுங்கள், அவர்கள் நிறைய அன்னம் அளிப்பார்கள் என்றாராம். கிருஷ்ணன் தியானமாகவே இருக்கும் அந்த ரிஷி பத்னிகள் சகல விதமான போஜன பதார்த்தங்களையும் தனித்தனியே பாத்திரங்களில் எடுத்துக்கொண்டு சிறுவர்களுடன் உலாவும் கிருஷ்ணனையும் பலராமனையும் கண்டு மயங்கி நின்றனராம். அவர்களை கணவர்கள் தடுத்தும் பயனில்லை அல்லவா? அப்படி கிருஷ்ணன் அந்த பெண்மணிகளை வரவேற்று இனிமையாக பேசுகிறான். மனைவி, மக்கள், உறவினர், சரீரம், பிராணன், மனம், புத்தி எல்லாம் பிரியமுள்ளதாக இருப்பதற்கு காரணம் ஆத்ம சம்பந்தமாகும். சர்வம் ஆத்மாவாக விளங்குகிறது. என்னை விட பிரியமான வஸ்து வேறென்ன உள்ளது? நீங்கள் என்னை நாடி வந்தது மிக்க சிறப்புடைய செயலாகும். இனி சென்று யாக காரியங்களை கவனியுங்கள் என்றாராம். உற்ற வஸ்துக்களை விட்டுவிட்டு தங்களையே சரணடைந்த சரணதாசிகளான எங்களை அங்கீகரித்து வேத வாக்கியங்களை உண்மையாக்குங்கள் என்று வேண்டினர் அந்த ஸ்திரீகள். அதற்கு கிருஷ்ணன், இடைவிடாமல் என்னை நினைப்பவர்கள் என்னை வந்தடைவர். நீங்கள் வீட்டிற்கு செல்லுங்கள், என்னையே தியானித்து பஜனம் செய்யுங்கள் என்று அறிவுரை கூறி அனுப்பினாராம். பகவானும் சிறுவர்களும் போஜனம் செய்து மகிழ்ந்தனர். நடந்ததை அறிந்து மகரிஷிகள் கர்ம வழியில் ஈடுபட்டு மயக்கமடைந்து தங்களை மன்னிக்கும்படி பகவானை மனதால் தியானித்து மகிழ்ந்தாராம். సుఖవితా స్ఫురణంబు కలుగుట అరుదే ఎన్నగా పలుకుల చిలి మగని గన్న బంగారు మన్నా బంగారు మన్నా సేవకుడనై నీ పంచజేరితి ఈడేరితి సేవకుడనై నీ పంచజేరితి ఈడేరితి భావజ జనక దైత్య భంజన భావజ జనక దైత్య భంజన భక్తరంజన సేవకుడనై నీ పంచజేరితి ఈడేరితి రాజగోపాల రమణీయ వేష రాధా వల్లభ గోపాల కృష్ణ రాజగోపాల రమణీయ వేష రాధా వల్లభ గోపాల కృష్ణ హరి 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 ఓ మన్నా మన్నా సంపంగి మన్నా హరి 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 ఓ మన్నా మన్నా సంపంగి మన్నా సేవకుడై నీ పంచజేరితి కోరికలిచ్చి నన్నేలుకోవయ్య చేరరావయ్యా కోరికలిచ్చి నన్నేలుకోవయ్య చేరరావయ్యా శారద నీరద వర్ణ శయన పద్మనయన శారద నీరద వర్ణ శయన పద్మనయన
దైవములా భావించను సేవించను నారద వరద రాజనాయక ప్రాణదాయక నారద వరద రాజనాయక ప్రాణదాయక రాజనాయక ప్రాణదాయక రాజనాయక ప్రాణదాయక సేవకుడనై నీ పంచజేరితి ఈడేరితి సేవకుడనై నీ పంచజేరితి ఈడేరితి భావజనక దైత్య భంజన భావజనక దైత్య భంజన அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகா கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இதோ நாம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ இந்த மாலை வேளையிலே நாம் செவித்து கொண்டிருப்பது ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை இதோ சர்வ பூபால வாகனத்திலே பகாசுரன் வதம் அலங்காரத்திலே அசதி புஷ்ப சங்காஷம் ஹார நூபூர சோபிதம் ரத்ன கங்கன கேயூர கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் என்று அசதி மலர் போன்ற நிலம் கொண்டவரும் ஹாரம் மற்றும் நூபுரம் கொலுசு அணிந்து பிரகாசிப்பவரும் ரத்தின கங்கணங்கள் மற்றும் தோல் வளைகள் அணிந்தவருமான ஜகத்குரு கிருஷ்ணனை நாம் வணங்குவோம். பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணர் சிஸ்டர்களை எல்லாம் பரிபாலித்து துஷ்டர்களை சம்ஹாரம் செய்தார் அல்லவா? அப்படி நம்மை ஒவ்வொரு அவதாரங்கள் எடுத்தும் ஒவ்வொரு முறையும் நம்மை ரட்சித்து கொண்டிருக்கும் அந்த பகவானை தான் இப்பொழுது நாம் செவித்து கொண்டுள்ளோம். அப்படி கிருஷ்ணரின் 6 வகையான அவதாரங்கள் புருஷ அவதாரம், லீலா அவதாரம், குண அவதாரம், மன்மந்திர அவதாரம், யுக அவதாரம், சக்திவேச அவதாரம் என்று அப்படி கிருஷ்ணன் வகை வகையான அவதாரங்களை எடுத்து துஷ்டர்களை எல்லாம் சம்ஹாரம் செய்து நம் போன்ற பக்தர்களை காத்து அருளுகிறார். அப்படிப்பட்ட அந்த பகவானை இதோ நாம் செவித்து கொண்டுள்ளோம். ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பில் சர்வ பூபால வாகனத்திலே. ஒரு சமயம் நந்தகோபர் இந்திர யாகம் செய்ய ஏற்பாடு செய்தாராம். அப்போது அது பற்றிய விவரம் கேட்ட கண்ணனை நந்தகோபர் அன்புடன் அணைத்து கொண்டு, மலையினால் பயிர்கள் செழிக்கின்றன, மலைக்கு அதிபதியாகிய இந்திரனை பூஜிப்பது பரம்பரை வழக்கம், எனவே இப்போது பலவிதமான தானியங்களாலும் இந்திரனை பூஜிக்கிறோம், இதுவே இந்திர யாகம் என்றாராம். அப்போது கிருஷ்ணன் சொல்லுகிறார், இயற்கையின் நிதிப்படி உலகில் எல்லாம் நடைபெறுகின்றன. ரஜோகுண சம்பந்தத்திலாயே மேகம் மலையை பொழிய பயிர்கள் செழிக்கின்றன அல்லவா? எனவே காடு, மலை, பசுக்களை நாம் பூஜிக்க வேண்டும். யாக பொருள்களை கொண்டு தேவியர்களை பூஜிப்போம். பசுக்களுக்கு புல்லை அளித்து ஏழை மக்களுக்கு அன்னதானம் செய்யலாம். இயற்கையை பூஜிப்பதே தக்கது என்று கூறினாராம். நந்தகோபரும் அதை ஏற்றிட பகவான் எண்ணியபடி யாவும் நடந்தன. கிரிவலம் வந்தனர். எல்லோரும், குறிப்பாக கோபியர்கள் ஸ்ரீ கிருஷ்ண மகிமைகளை ஆனந்தமாக பாடிக்கொண்டே பின்தொடர்ந்தாராம். அப்போது கண்ணன் அழகிய பேருருவுடன் தோன்றி தானே மலையின் முக்கிய தேவதை என்றிட கிருஷ்ணனும் அப்பாவி போல் நின்று அத்தேவதையை பணிவுடன் வணங்கினாராம். கோகுல வாசிகளும் நந்த கோபரும் பக்தியுடன் வணங்கி பூசித்து மகிழ்ந்தாராம். பக்தர்களே, இதோ அந்த பகவானுடைய கைங்கரியத்திலே விலங்குகள், அதாவது கஜேந்திரன் யானை கூட அந்த பகவானுடைய அந்த கைங்கரியத்திலே ஈடுபட்டு சேவையை சாதித்து கொண்டிருக்கிறது. அப்படி நாமும் நம் போன்ற பக்தர்கள் கூட அந்த பகவானை பக்தியுடன் ஸ்ரத்தையுடன் பிரார்த்திப்போம். பகவானை கேட்ட அருளை அருள்வார். அப்படிப்பட்ட அந்த பகவானை இதோ நாம் சேவித்து கொண்டுள்ளோம். இதை அறிந்த இந்திரன் மிக்க கோபம் கொண்டு கரு மேகங்களை ஏவி பெருமழை பெய்ய செய்தானாம். செய்வதறியாத ஆயர்குல மக்கள் கிருஷ்ணனை சரணடைய, அவர் சரணம் அடைந்தவரை காப்பது தன் கடமை என்று கோவர்தனகிரியை தூக்கி குடையாக பிடித்து எல்லோருக்கும் அதனடியில் வந்து சுகமாக தங்கி இருக்குமாறு கூறினாராம். இவ்வாறு 7 நாட்கள் கழிய இந்திரன் பகவானின் யோக மகிமையை உணர்ந்தானாம். அவன் கர்வம் அடங்கியது,
மழை நின்றது. இத்தகைய கண்ணனின் அதிமானுஷ்ய செயலை தேவலோக்கத்திலிருந்து கண்ட காமதேனுவும் இந்திரனும் பூலோகம் வந்து ரகசியமாக பகவானை தரிசித்து வணங்கினர். அப்போது இந்திரனிடம் பகவான், நீ ஆடம்பரத்தையும் கர்வத்தையும் விட்டு பதவியில் கவனமாயிரு, என் உத்தரவுப்படி நட, க்ஷேமம் உண்டாகும், உன் இருப்பிடம் செல்கை என்று விடை கொடுத்து அனுப்பினாராம். காமதேனும் தனது பாலை பொழிந்து பகவானுக்கு அபிஷேகம் செய்தது. தேவர்களும் தூப தீப நைவேத்தியங்களுடன் பகவானுக்கு கோவிந்தன் என்று பெயரிட்டு பட்டாபிஷேகம் செய்வித்தனர். ஒரு சமயம் பூர்ண சந்திரன் பால் நிலவில் கண்ணன் யோகமாயா தேவியின் உதவியுடன் ஒரு அதிசய விளையாட்டை நடத்தினாராம். பகவான் ஒரு இனிய குழலூதி எல்லோரையும் தன் வயப்படுத்தினான். அவன் இனிய கீதத்தில் மயங்கி கோபியர்கள் அனைவரும் தன் இருப்பிடம் விட்டு கண்ணனிடம் வந்தே சேர்ந்தனர். கிருஷ்ணன் பிரேமையில் ஆழ்ந்த அவர்களும் வர முடியாமல் வீட்டிலே தங்கியவர்களுக்கும் கூட கண்ணன் தியானத்தில் ஒன்றிய உள்ளம் கொண்டவர்களாய் மெய்மறந்து சொக்கி நின்றாராம். அந்த மங்கையர்களை கண்ட கண்ணன் வசீகர புன்னகையுடன் இனிமையாக பேசினர். என்னிடம் அன்பு கொண்டு வந்தது சரியே, என்னிடம் அவருக்குரிய தர்மங்களை செய்யாமல் வரலாமா? திரும்பி செல்லுங்கள். என் அருகில் இருப்பதை விட என்னை உன் அன்புடன் தியானித்து என் சரித்தம் கேட்பது, என் நாம கீர்த்தனம் ஆகியவற்றினால் என் மீது பக்தி அதிகமாகும் என்றும் கூற, அப்பெண்மணிகள் சரணமே கதி என்று வந்த எங்களை கைவிடாமல் ரட்சித்தருள வேண்டும் அப்பா என்று பிரார்த்தித்தாராம். மேலும் எங்களை சரணதாசிகளாக ஏற்றுக்கொண்டு அனுகிரகம் செய்யுங்கள், தங்கள் கமலங்களை எங்கள் சிரசின் மீது வைத்து அருள் புரியுங்கள் என்று வேண்டினராம். அப்போது கண்ணன் தனது இனிய புன்னகையால் அவர்களை மகிழ்வித்தார். அந்த கப்படமற்ற பெண்களுடன் பிருந்தாவனத்தில் ஆனந்தமாக ஆடி பாடினார். கோபியர்களும் ஆனந்தமாக கண்ணன் புகழை பாடிக்கொண்டு உல்லாசமாக சஞ்சரித்தாராம். இவ்வாறு யமுனை ஆற்றங்கரையில் பிருந்தாவனத்தில் கோபியருடன் கண்ணன் ஆனந்தமாக இருக்கையில் அவர்கள் ஒருவருக்கும் கண்ணன் தன்னை மட்டுமே நேசிக்கிறான் என்ற எண்ணத்துடன் பெருமிதம் கொண்டனராம். இதை அறிந்த கண்ணன் மெல்ல சிரித்து கொண்டே திடீரென்று மறைந்து விட்டான். கோபியர்கள் தங்கள் உள்ளத்தையே கண்ணனிடம் ஒப்படைத்துவிட்டு கிருஷ்ண தியானமாகவே இருந்தாரல்லவா, எல்லோரும் சேர்ந்து கானம் பாடினர். அதுவே கோபிகா கீதம். ஒரு நாள் அரிஷ்டன் என்ற அசுரன் மலை போன்ற ரிஷப வடிவில் உருமிக்கொண்டு கோகுலத்தில் நுழைந்தான். அவன் இடைச்சேரியில் அட்டகாசம் செய்து கொண்டு அச்சுறுத்தி வந்தான். கூர்மையான கொம்புகள் கொண்ட அது தன் குளம்புகளால் பூமியை பிளப்பது போல் இடித்தது. பசுக்கள் நடுங்க பாய்ந்து வந்தது. அக்கொடிய காளையை கண்ட மக்கள் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கூறிக்கொண்டே கிருஷ்ணனிடம் சரண் புகுந்தனர். உடனே அவன் காளையின் கொம்புகளை பற்றி கீழே தள்ளி மிதித்து அதன் உடலை முறுக்கி பிழிந்து கொன்று வீழ்த்தினாராம். மற்றொரு நாள் வியோமாசுரன் என்பவன் கோபியர் குமாரர்களை மலைக்குகையில் அடைத்து வைக்க கிருஷ்ணன் அவ்வசுரனை கொன்று கோபியர் குமாரர்களை விடுவித்தாராம். அதேபோல் ஒரு சமயம் கண்ணன் சுதரிசனன் என்ற பாம்பை காலினால் மிதித்து கொன்றான் அல்லவா. மற்றொரு சமயம் பிரகஸ்பதி முனிவரை சுதர்சனம் என்ற வித்யாதரன் இகழ்ந்ததால் அவர் அவனை பாம்பாகும் படி சபித்தாராம். சாப விமோச்சனத்தை அந்த பாம்பு இவ்வாறு கண்ணால் பெற்றது. பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ இந்த மாலை வேளையிலே பக்காசுரவத அலங்காரத்திலே சர்வ பூபால வாகனத்திலே இதோ ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் பவனி வந்து கொண்டிருக்கும் அந்த காட்சியை சேவிப்போம். இதோ அந்த வாகனம் முன்பே கலைஞர்கள் அனைவரும் கூட பகவானுடைய கைங்கரியத்திலே ஈடுபட்டு சேவை சாதித்து கொண்டுள்ளார்கள். நாமும் சேவிப்போம். ராம ராம ஹரே ஹரே, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே என்று அதோ அந்த பகவானை சேவிப்போம். சில கோபியர் கண்ணனை தனக்கு கணவனாக வேண்டும் என பாவை நோன்பு நோற்றாராம். அவர்கள் பனிவரை கண்ணியை தொழுதனர். துர்க்கை உருவை வரைந்து நோன்பு நோற்றனர். இதனையே கார்த்தியாயினி விரதம் என்றும் கூறுவர். விரதம் அனுஷ்டிக்க முற்பட்ட பெண்டிர் நீராட சென்றனராம். சென்ற இடத்தில் தங்களுடைய உடைகளையும் நகைகளையும் கரையிலேயே வைத்துவிட்டு நீரில் முழுகி நீராடினர். அப்படி அவர்கள் நீராடி கொண்டிருக்கையில் அவர்களுக்கு கண்ணனின் புல்லாங்குழல்
ஓசை கேட்டது. உடனே அவர்கள் வெளிவர எண்ணிக்கரையில் தமது துணிகளை காண அங்கே அவை காணப்படவில்லை. ஸ்ரீ கிருஷ்ணனே புடவைகளை குறும்புத்தனமாக மறைத்து வைத்திருப்பான் என்று நினைத்து வேணுகானம் வந்த திசையை நோக்கி தேடினர். அங்கேயே கரையில் இருந்த ஒரு மரத்தின் கிளைகளிலே அவர்கள் உடைகளையும் அவற்றை அபகரித்த கள்ளன் கண்ணனையும் கண்டனர். அவர்கள் தங்கள் கைகளால் கண்ணனிடம் வேண்டினராம். கிருஷ்ணா, உன்னையே நம்பி உள்ளவர்கள் நாங்கள். உங்களை தவிர வேறு யாரையும் எண்ணி பார்க்க கூட மாட்டோம். உங்களையே சரணமடைந்த எங்களை இப்படி நடத்தலாமா? தயவு செய்து எங்கள் சேலையை கொடுங்கள் என்றாராம். கார்த்தியாயன விரதம் அனுஷ்டிக்க எண்ணிய நீங்கள் ஆடை ஏதுமின்றி நீரில் இறங்கி நீரிடலாமா? நீங்கள் என்னையே நம்பி இருப்பதாகவும் நானே உங்கள் நாதன் என்று உரைத்தாராம். அப்போது அவர்கள் பகவானின் அறிவுரை கேட்டு மனத்தெளிவும் பெற்றனர். கிருஷ்ணன் பிரேமையில் மூழ்கி அவனையே கணவனாக அடைய விரும்பி அவர்கள் வெட்கத்தையும் காட்டினர். இதோ சேமிப்பு. Oh,
கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணத்த கிளேஷ நாசாய கோவிந்தாய நமோ நமஹா என்று இதோ ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு சர்வ பூபால வாகனத்திலே ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி இதோ பகாசுரன் வத்தம் அலங்காரத்திலே நம்மை எல்லாம் காத்து அருள நம்மை எல்லாம் தரிசிக்க தந்து உள்ளார். இதோ சேவிப்போம் அந்த பகவானை ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்தி தொலைக்காட்சியின் மூலமாக. அப்போது மாயக்கண்ணன் அவர்களுடைய சேலைகளை அவர்களுக்கு அளித்து மறைத்து விட்டானாம். கோபியருக்கு பற்றற்ற நிலையை உணர்த்தவும் தன்னையே சரணைதாரை காக்கும் தன் இயல்பையும் தனது பக்தர்களுக்கு என் நிலையிலும் இலக்க நேரா வண்ணம் உதவும் வாத்சல்ய குணத்தையும் உணர்த்தவே இந்த கோபிகா வஸ்திராபணம் நடத்தி நான் மாயக்கண்ணன் என்று முடித்தார் சுகபிரம்மம். அப்படி கம்சனால் ஏவப்பட்ட கேசி என்னும் அசுரன் ஸ்ரீகிருஷ்ணனை கொள்ளும் எண்ணத்துடன் குதிரை வடிவத்தில் வந்து குளம்புகளால் பூமியை இடித்து பிடரி மயில்களால் மேகங்களை குத்தியும் குதித்தோடும் வேகத்தால் சந்திர சூரிய வழிகளில் தாவிக்கொண்டும் பெரும் கனைப்புடன் அங்கிருந்து ஆயர்களை துரத்தினான். பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணர் சிஸ்டர்களை பரிபாலித்து இது போன்ற பல அசுரர்களை சம்ஹரித்து நம்மை எல்லாம் காத்து கொண்டிருக்கிறார், ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு அவதாரமாக. அப்படிப்பட்ட அந்த பகவானை இதோ நாம் சேவித்து கொண்டுள்ளோம். இது கண்டு அச்சமுற்ற ஆயர்களும் ஆயச்சியரும் ஸ்ரீ கிருஷ்ணனை சரணடைந்து காத்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தாராம். அப்போது கண்ணன் புன் சிரிப்புடன் அவர்களை பயப்பட வேண்டாம் என்றும் அற்ப பலம் கொண்டது அது என்றும் கூறினானாம். மேலும் அவன் பலமற்றவன் சும்மா குதித்து ஆட்டம் காட்டுகிறான் என்று கூறி அவர்களை அமைதியாக இருக்க பணித்தானாம். கேசியை நோக்கி வா என அழைத்து அதன் பற்களை உதிர்த்து விடுவதாக கூறினான் கண்ணன். அப்போது அக்குதிரை வாயை திறந்து கொண்டு கண்ணன் மீது பாய்ந்து உடனே கண்ணன் தன் கையை அதன் வாயிலே புகுத்தி மிக பெரிதாக்கினார் கையை. அவன் பற்கள் யாவும் உடைப்பட்டன, வாய் இரண்டாக கிழிக்கப்பட்டது. இதை கண்ட ஆயர்கள் மட்டுமின்றி தேவர்களும் மிக்க மகிழ்ச்சி உற்றனர். கேசியின் வதத்தை விண்ணில் இருந்து மறைந்து பார்த்த நாரதர் வெளிப்பட்டு கண்ணனையே துதி செய்தர். பகவானுக்கு இதன் காரணமாக கேசவன் என்ற திருப்பெயர் விளங்கட்டும் என்றும் அடுத்து நடத்த இருக்கும் அந்த கம்ச யுத்தத்திற்கு வருவதாகவும் கூறி சென்றாராம் முனிவர். கிருஷ்ணன் பலராமர்கள் அரக்கர்களை கொன்றது, கோவர்தன மலையை தூக்கியது, தேவகியின் மகனாக பிறந்து யசோதையிடம் வளர்த்தல் போன்ற செய்திகள் அனைத்தையும் நாரதர் கம்சனுக்கு கூறிட அவன் வெகுண்டு எழுந்தான். பின்பு சாணூரன் முஷ்டிகன் என்ற மல்லர்களுடன் ஆலோசித்து கிருஷ்ணனையும் பலராமனையும் கொல்லுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டே இருந்தானாம். பிறகு விஷ்ணிகுல நண்பன் அக்ரூரியுடன் கோகுலம் சென்று மதுரா நகரில் நடத்த உள்ள தனுர் யாகத்திற்கு ராம கிருஷ்ணர்களையும் நந்த கோபரையும் அழைத்து வரும்படியும் அவர்களை உடனே கொள்ள வேண்டாம் என அறிவித்து தேரையும் கொடுத்து அவரை அனுப்பினானாம். அக்ரூரர் ஸ்ரீ கிருஷ்ணன் சரணங்களை கண்டு வணங்க செல்வதற்கான வாய்ப்பாக கருதி உடனே புறப்பட்டாராம். கம்சன் தன்னை காத்து கொள்ள செய்வதை அனைத்தையும் அறிந்த அக்ரூரர் இம்முயற்சியில் கம்சன் தோல்வியடைய போவதையும் அறிந்தாராம். அக்ரூரன் வழிநெடுக்க கிருஷ்ணன் தியானமாகவே இருந்து கோகுலத்தை அடைந்து ராம கிருஷ்ணர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்றாராம். சென்றவர் அவர்களின் திருவடிகளில் விழுந்து வணங்கி தான் வந்த காரணத்தையும் கம்சன்தான் ஏற்பாடு செய்தான் என்பதையும் விளக்கினாராம். செய்தி அறிந்த நந்தகோபர் தனுர் யாகம் காண மதுரை செல்ல ஆயத்தமானார். ஆனால் கண்ணன் பிரிந்து செல்வதை ஏற்காத கோபியர்கள் அவரை தடுத்து நிறுத்த முயன்றாராம். தேர் கிளம்பியதைக் கண்டு அதனை பின்தொடர்ந்து சென்றனராம். அப்போது கண்ணன் தான் வெகு விரைவில் திரும்பி வருவதாக அன்புடன் கூறி அவர்களை சமாதானம் படுத்தினார். பகவானுடைய தேர் யமுனை கரையில் சிறிது நேரம் நின்றது. அக்ரூரர் யமுனையில் இறங்கி நீராட சென்றனர். அவர் நீரில் முழுகிய போது எதிரில் தேரில் அமர்ந்திருக்கும் ராம லக்ஷ்மணர்களை கண்டு வியந்தனர். மறுபடியும் முழுகிட அப்போது அங்கு ஆதிசேஷ பகவானையும் சங்கு சக்கரிதாரியையும் கண்டு பரமானந்தம் கொண்டு துதி செய்த வண்ணம் மெய்மறந்து நின்றார். அவருக்கு தோற்றமளித்த பகவான் மறைந்துவிட
அக்ரூரர் அனுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு ரதத்தின் அருகில் வந்து சேர்ந்தாராம். அப்போது கிருஷ்ணன் சிரித்து கொண்டே அக்ரூரரை நோக்கி, என்ன அதிசயம் கண்டவர் போல் இருக்கிறரே, என்ன விஷயம் என்று கேட்டாராம். அதற்கு அக்ரூரர் ஜெகத் ஸ்வரூபியாகி அவரை பார்க்கின்ற தனக்கு வேறென்ன அதிசயம் வேண்டும் என்று கூறிக்கொண்டே தேரேறி குதிரைகளை ஓட்டினாராம். அந்தி சாயும் நேரம் மதுரையை அடைந்தனர். கிருஷ்ணர் பலராமர்கள் நந்தகோபர் மற்ற ஆயர்பாடி மக்களுடன் தங்கியிருக்கும் உப்பவனத்திலேயே தங்கிவிட்டு காலையில் நகரத்துக்கு வருவதாக கூறி அக்ரூரருக்கு விடை கொடுத்து அனுப்பினானாம். மறுநாள் நகரை சுற்றி பார்த்து வருகையில் வழியில் சுதர்மனன் என்ற வண்ணான் எதிர்ப்பட அவனிடமிருந்து வஸ்திரங்களை தருமாறு கேட்க அவன் மறுத்து அவனை வதம் செய்து வஸ்திரங்களை கோப்பர்களுக்கு கொடுத்தாராம். பின்னர் ஒரு வியாபாரி அவரை பணிந்து ஆடை அணிகளால் அவரை அலங்கரித்து மகிழ அவனுக்கு சகல சௌபாகியங்களும் அருளினார் பகவான். பிறகு சுதர்மர் என்ற பூக்காரர் வீட்டுக்கு சென்று அவனுக்கு அனுகிரகமும் செய்தார். வழியில் சந்தன கிண்ணத்துடன் ஒரு வக்கிரமான பெண்ணை கண்டவர். அவளை பற்றி விசாரித்து சந்தனத்தை தனக்கு தருமாறு கேட்டாராம். அவள் தன் பெயர் திரிவக்கிரா என்றும் கம்சனின் வேலைக்காரி என்றும் சந்தனத்தை கம்சனுக்கு எடுத்து செல்வதாகவும் கூறிய அவள் அதை பூசிக்கொள்ளும் தகுதியுள்ளவர் கிருஷ்ணனே என்று கூறி அவரிடமே கொடுத்து விட்டாராம். இதனால் மகிழ்ச்சியடைந்த பகவான் அவளை சுந்தர சொரூப்பியாக்கி விட்டார். பின்னர் தனுர்யாகம் நடக்கும் இடத்திற்கு வந்தாராம். அங்கு இருந்த பெரிய தனுசை கையில் எடுத்து நானேற்றி ஒடித்துவிட அனைவரும் கிருஷ்ணரின் அழகையும் வீர செயல்களையும் கண்டு பிரமித்து நின்றனராம். பக்தர்களே, இதோ அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ இந்த மாலை வேளையிலே சர்வ பூபால வாகனத்திலே அந்த பகவானை நாம் சேவித்து கொண்டுள்ளோம். இதோ சேவிப்போம். அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கா கோவிந்தா கோவிந்தா என்று சேவிப்போம். श्रीराज गोपाल चिरकीर्ति जाला, श्रीराज गोपाल चिरकीर्ति जाला, कारुण्य गुणशील कल्याण लोला, कारुण्य गुणशील कल्याण लोला, श्रीराज गोपाल चिरकीर्ति जाला. समरूप बहुल प्रताप, भावज समरूप बहुल प्रताप, नंद गोप कुमारा नवनीत चोरा, नंद गोप कुमारा नवनीत चोरा, चंदन मंदार समकीर्तिहारा, श्रीराज गोपाल चिरकीर्ति जाला, कारुण्य गुणशील कल्याण लोला. परमवचो वेद्य भवरोग वैद्य, परमवचो
విజయంబు పాలించు విజయ సహాయ విజయంబు పాలించు విజయ సహాయ విజయ రాఘవు నేను వేల్పుల రాయ విజయ రాఘవు నేను వేల్పుల రాయ నీ పాద పద్మములు నెరనమ్మినాడా నీ పాద పద్మములు నెరనమ్మినాడా చేపట్టి నన్ను కటాక్షించి రక్షించు శ్రీరాజగోపాల చిరకీర్తి జాల శ్రీరాజగోపాల చిరకీర్తి జాల కారుణ్య గుణశీల కళ్యాణలోల కారుణ్య గుణశీల కళ్యాణలోల శ్రీరాజగోపాల చిరకీర్తి జాల ஓம் நமோ வெங்கடேஷாய. அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகா கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இதோ நாம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி வாரினுடைய வருடாந்த பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ இந்த மாலை வேளையிலே சர்வ பூபால வாகனத்திலே ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி பகாசுரன் வதம் அலங்காரத்திலே நம்மை எல்லாம் தரிசனம் தந்து கொண்டுள்ளார். இதோ அந்த பவனி வரும் அற்புதமான காட்சியை நாம் சேவிப்போம். அப்படி மிகவும் உடுப்பியில் ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றிய வரலாறு என்பது மிகவும் விசேஷம். கிருஷ்ண அவதாரத்தின் போது துவாரகையில் ருக்மிணி ஒரு நாள் கிருஷ்ணனிடம் தனது ஆசை ஒன்று உள்ளதாகவும் அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டாளாம். ஒரு நாள் கிருஷ்ணன் விவரமாக அந்த ஆசை என்ன என்று கேட்டபோது ருக்மிணி சொல்லுகிறாள், நாதா, நீங்கள் சிறு பிராயத்தில் கோகுலத்திலும் பிருந்தாவனத்திலும் மதுராவிலும் பல லீலைகள் செய்தீர்கள் அல்லவா? அப்போது உங்களுக்கு வயது 10க்குள் தான் இருக்கும். ஆகவே நான் அப்போது இல்லாததால் அந்த சிறு பிராயத்தில் நீங்கள் இருந்தது போல் எனக்கு காட்சி தர வேண்டும் நாதா என்றாளாம். உடன் கிருஷ்ணன் 3 வயது சிறுவன் போல் உள்ள தோற்றத்தை காண்பிக்க தேவ சிற்பிகள் அதை அப்படியே வடிவமைத்து கொடுத்தாராம். ருக்மிணிக்கு ஏக சந்தோஷமாயிற்று. ருக்மிணி அந்த விக்கிரகத்திற்கு தினமும் ஒரு நாள் கூட விடாமல் பூஜை செய்து வந்தாளாம். பிற்காலத்தில் துவாரகை கடலுக்கு அடியில் போய்விட்டதல்லவா, அந்த விக்கிரகமும் அப்போது இல்லை. இது ஒரு புறம் இருக்க, இப்போது அந்த கிருஷ்ணர் உடுப்பியில் எப்படி தோன்றினார் என்பதை சொன்னாராம். அப்படி இருக்கையில் ஒரு நாள் கடலில் சீற்றம் அதிகமாக காரணமானதால் அங்கு வந்த கப்பல் நிலை தடுமாறி போனது. கப்பலில் உள்ள மாலுமி என்னென்னவோ செய்து பார்த்தும் எதுவும் இயலவில்லை. அப்போது கரையில் நின்று ஜபம் செய்து கொண்டிருந்த போது ஒருவரை பார்த்து கேட்டாராம், இந்த கிருஷ்ணர் கப்பலில் இருந்து கொண்டு வந்தார் அல்லவா? அப்போதே பல புராணங்களும் எழுதியது. அப்படிப்பட்ட அந்த உடுப்பியில் ஸ்ரீ கிருஷ்ணர் உடுப்பி கிருஷ்ணனாக அவதரித்து நமக்கெல்லாம் அங்கே காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணரே இதோ ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியாக, மலையப்ப சுவாமியாக இந்த கலியுகத்தில் எழுந்தருளி நமக்கெல்லாம் சர்வ பூபால வாகனத்திலே இதோ பகாசுரன் வதம் அலங்காரத்திலே காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகா கோவிந்தா கோவிந்தா. கல்யாண அத்புத காத்ராய காமிதார்த்த பிரதாயினே ஸ்ரீமத் வெங்கடநாதாய ஸ்ரீனிவாசாயதே நமஹா என்று இதோ சேவிப்போம் பரந்தாமனை. ராமகிருஷ்ணர்கள் நீராடி அலங்கரித்துக் கொண்டு சபைக்கு வந்தனர். வாயிலில் நின்ற காவல்காரன் கம்சனின் ஆணைப்படி குவலையா பீட்டம் என்ற யானையை அவர்கள் மீது ஏவிட அது ராமகிருஷ்ணர்களை கொள்ள ஆயுதமாக பகவான் அதன் தந்தங்களை ஒடித்து அவற்றாலேயே யானையையும் யானை பாகனையும் கொன்று வீழ்த்தினர். பின்னர் அந்த தந்தங்களையே ஆயுதங்களாக கொண்டு மல்யுத்த அரங்கில் நுழைந்தாராம். மற்போர் வீரர்கள் ராமகிருஷ்ணர்களை போருக்கு அரைக்கூவி அழைத்தனர். அப்போரில் பகவான் சானூரனையும் பலராமன் முஷ்டிகனையும் வெற்றி கொண்டு வதம் செய்தனர். மக்கள் ஆனந்த கூச்சலிட்டு கண்ணனை கொண்டாடினார்கள்.
மல்லர்களை வீழ்த்திய மாதவனையும் அவன் சோதரனையும் கண்டு கொதித்து எழுந்தான் மதுரை மன்னன் கம்சன். அவன் அவர்களை சார்ந்தவர்களையும் உக்ரசேனன், நந்த கோபர் ஆகியோரையும் உடனே கொல்லுமாறு உத்தரவிட்டானாம். அதனை கேட்ட பகவான் கிருஷ்ணன் கடுங்கோபம் கொண்டு கம்சனை எதிர்த்து போரிட்டு கடைசியில் அவன் மீது பாய்ந்து அவனை கீழே தள்ளி அவன் மார்பின் மீது அமர பாரம் தாங்காமல் கம்சன் உயிர் நீத்தான். ஆனால் அவன் தன் மரண பயத்தினால் சதா சர்வ காலமும் கிருஷ்ண உருவத்தையே கண்டு நடுங்கியபடியால் அவனுக்கு பகவானின் சாரூப்பியம் கிடைத்தது. கம்சனுடைய மனைவி கலை சமாதானம் செய்து கம்சனுக்கு முறைப்படி செய்வித்தாராம். பிறகு ராம கிருஷ்ணர்கள் பெற்றோர்களையும் பாட்டனர் உக்ரசேனையும் சிறை மீட்டி வணங்கினான். பெற்றோர்களும் மக்களை அன்புடன் கட்டி தழுவி முத்தமிட்டு உச்சி முகர்ந்து ஆனந்த கண்ணீர் வடித்தனர். பகவான் உக்ரசேனரை யாதவர்களுக்கு அரசனாக்கினர். பிறகு நந்தகோபரிடம் சில காலம் மதுரையிலே தங்கிவிட்டு வருவதாக கூறி பல காணிக்கைகளை அளித்து அவரையும் அவரை சார்ந்தவர்களையும் கோகுலமே அனுப்பி வைத்தனர். பக்தர்களை வசுதேவர் தேவகி குழந்தைகளுக்கு உபநயனம் செய்து வைத்து சாந்தி பணி முனிவரிடம் வித்தை கற்க சோதிட ராமகிருஷ்ணர்கள் நன்கு குருகுல சேர்த்திட ராமகிருஷ்ணர்கள் நன்கு குருகுல வாசம் செய்து சகல வித்தைகளையும் கற்று இறுதியில் குருவுக்கு அவர் விரும்பும் தட்சணை அளிக்க வேண்டி நின்றாராம். பிறகு குரு வேண்டியபடியே பிரபாச கஷேத்திரத்தில் மூழ்கி இறந்து போன குரு புத்திரனை உயிருடன் கொண்டு வந்து குருவினிடம் ஒப்புவைத்து குரு தட்சணையாக அளித்து வணங்கினாராம் பகவான் கிருஷ்ணர். குருகுலத்திலிருந்து திரும்பி வந்த ராமகிருஷ்ணர்களை மக்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். பகவான் சில காலம் அங்கேயே தங்கி இருந்தார். பின்னர் கிருஷ்ணர் விஷ்ணுகுல சிரேஷ்டரான உத்தவ சுவாமியை அணுகி அவரை கோகுலம் சென்று வர வேண்டினாராம். இதோ சர்வ பூபால வாகனத்திலே சர்வ சௌந்தரியத்துடன் வந்து கொண்டிருக்கும் பெருமாளை சேவிப்போம். विश्वमया विश्वतो
विश्वरूप विश्वात्मक देवा विश्वम्भर विश्वपति पावपनि भवपमरे पावपनि सरि रि सा पसारि भवमरे कामगरि सरि रि हरि म पवपनि सा भानुकोटि प्रकाश परमपद निवास भानुकोटि प्रकाश परमपद निवास भासुर सम्मत प्रपूर्ण सकल भुवनाध्यक्ष भासुर सम्मत प्रपूर्ण सकल भुवनाध्यक्ष नित्य स्वरूप सत्यवाक्य स्थापनाचार्य नित्य स्वरूप सत्यवाक्य स्थापनाचार्य शरणु 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 सिंहगिरि नरहरि नमो नमो दयानिधि सिंहगिरि नरहरि नमो नमो दयानिधि नमो नमो दयानिधि नमो नमो ஓம் நமோ வெங்கடேஷாய கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலிருந்து ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ சர்வ பூபால வாகனத்திலே சர்வ சௌந்தரியத்துடன் சர்வ அலங்காரத்துடன் பவனி வந்து கொண்டிருக்கும் பகாசுரன் வதம் அலங்காரத்திலே ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை சேவிப்போம். இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. குடிலாலக சம்யுக்தம் பூர்ண சந்திர நிபானனம் விலசத் குண்டலதரம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். சுருண்ட தலைமுடியை உடையவனும் முழு நிலவு போன்ற முகம் உடையவனும் அழகான குண்டலங்களை அணிந்தவனுமான கிருஷ்ணனை வணங்குவேன். பக்தர்களே, இதோ மாலையில் கோகுலம் வந்தடைந்த உத்தவரை நந்தகோபர் வரவேற்று உபசரித்து க்ஷேம லாபங்கள் பற்றி விசாரித்தாராம். மேலும் கண்ணன் தனக்கு பிரியமான பிருந்தாவனத்தையும் கோகுலத்தையும் கோவர்தனகிரியையும் நினைத்து கொள்ளுமாறு என்று கேட்டாராம். மற்றும் கிருஷ்ணன் லீலைகளை நினைத்து நினைத்து பரவசத்தில் திளைத்து ஆழ்ந்த கண்ணீர் பெருகினார். அருகில் இருந்த யசோதையும் அவ்வாறே மெய்மறந்து நின்றாளாம். அவர்களின் இணையற்ற பிரேம பக்தியை கண்ட உத்தவர் வியப்பினால் திகைத்து நின்றாராம். நந்தகோபரை பார்த்து, ஸ்ரீ ஹரியிடம் பிரேம பக்தியுடைய நீங்கள் பிறவி பயனை அடைந்து விட்டீர்கள், சீக்கிரத்திலேயே கிருஷ்ணன் தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் என்று இயம்பி அதனை தெரிவிக்கவே பகவான் தன்னை அனுப்பியதாகவும் கூறினாராம். மறுநாள் சூரியோதயத்தில் நந்தகோபர் வீட்டின் முன் ரதத்தை கண்டு கோபியர்கள் பிரமித்தார்கள். அப்போது நித்திய கர்மானுஷ்டனங்களை முடித்துக்கொண்டு உத்தவர் அங்கு வந்தாராம். அவரை கோபியர் தனியாக அழைத்து சென்று வணங்கி உபசரித்து கண்ணனை பற்றி கேட்டாராம். கிருஷ்ணன் தரிசனத்துக்காக ஆவலுடன் துடிக்கும் அவர்களின் பிரேமாதிசயத்தை கண்ட உத்தவர் திகைப்புற்றார். அவர்களின் ஈடில்லா அன்பை கண்டு வியந்தார். பிறகு கிருஷ்ணன் சொன்ன செய்திகளை அவர்களுக்கும் தெரிவித்தார். செய்தி கேட்ட கோபியர்கள் மிகவும் மயங்கினார்கள். அந்த கிருஷ்ணனிடம் கொண்ட ஆசையை மறக்க முடியவில்லை. அவனது நடையழகு, அற்புத லீலைகள், கருணா கடாட்சத்தை எங்கெல்லாம் மறக்க முடியவில்லை. துன்பங்களை துடைக்கும் அந்த கோவிந்தன் எங்கள் துயரக் கடலிலிருந்து மீட்டு காப்பாற்ற வேண்டும் என்று முறையிட்டாராம். அந்த ஆயர்குல மங்கையரின் ஈடு இணையற்ற கிருஷ்ணன் பக்தியை கண்ட உத்தவர் கிருஷ்ணன் மீது அன்பை பிரேமையை கொண்ட கோபியர் வணங்கத்தக்கவர்கள். அவர்கள் சகல தர்மங்களையும் முற்றார் உறவினர்களையும் துறந்த சுருதிகளையும் தேடுகின்ற பகவத் சரணங்களை நாடி நாடி ஓடி வந்துள்ளனர். இவ்வாறு கோகுலத்தில் சில நாட்கள் செலவழித்த பின்னர் உத்தவர் நந்தகோபர் கோபியர் மற்றும் கோகுல வாசிகளிடம் விடை பெற்று மதுராபுரிக்கு சென்று அவரை
புறப்படுக்கையில் நந்தகோபர் அவரை அன்புடன் தழுவிக்கொண்டு, எங்கள் மனம் ஸ்ரீ கிருஷ்ணா சரணாவிந்தங்களிலே நிலைத்து இருக்கட்டும், எங்கள் வாக்கில் அவன் நாமமே நிற்கட்டும், எங்கள் உள்ளத்தில் கிருஷ்ணன் பக்தி பெருகி வளரட்டும் என்று கூறி காணிக்கைகளை அளித்து விடை அளித்தாராம். உத்தவர் மதுரையை அடைந்த ராமகிருஷ்ணர்களை அடைந்து வணங்கி கோகுலவாசிகளின் அன்பை எடுத்து கூறி நந்தகோபர் அளித்த காணிக்கைகளை உக்ரசேனர் பலராம வசுதேவர்களிடம் அளித்து வணங்கினாராம். பின்னர் பகவான் தனக்கு சந்தனம் கொடுத்து வீட்டிற்கு வர வேண்டும் என்று அன்புடன் சென்று அவருக்கு அனுகிரகம் செய்தாராம். பக்தர்களே, அப்படிப்பட்ட ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ இந்த மாலை வேளையிலே பகாசுரன் வதம் அலங்காரத்திலே இந்த பகவானை சேவித்து கொண்டுள்ளோம். இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்தார் அர்ச்சக்கர் சுவாமி. அந்த வாகனம் முழுவதும் கூட வண்ண வண்ண மின் விளக்குகளால் மற்றும் மலர்களாலும் அலங்கரித்து அந்த பகவானை நமக்கெல்லாம் தரிசித்து கொண்டுள்ளார். அப்படிப்பட்ட அந்த பகவானை இதோ நாம் சேவித்து கொண்டுள்ளோம். ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி வருடாந்திர பிரம்மோற்சவத்தை இதோ இன்று மாலை வேளையிலே சர்வ பூபால வாகனத்திலே திவ்ய அலங்காரத்துடன் கம்பீரமாக நமக்கெல்லாம் காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். சேவிப்போம் கற்பூர மங்கள நீராஜனத்தை. அடுத்து வாக்களித்தபடி அக்ரூரர் வீட்டுக்கு சென்றாராம். பலராமர் உத்தவர்களுடன் தன் இல்லம் வந்த கிருஷ்ணனை அக்ரூரர் மனமும் வந்து வரவேற்றும் உபசரித்தாராம். பகவானுடைய அருள் வேண்டி அக்ரூரர் பிரார்த்தித்தாராம். அப்போது கிருஷ்ணன் அக்ரூரரிடம் அவர் தமக்கெல்லாம் குரு, உற்ற பந்து என்றும் அவருடைய பாதுகாப்பில் தாங்கள் வாழ்ந்து வருவதாகவும் கூறினார். மேலும் தங்களை போன்ற சுயநலமற்ற சாத்துக்கள் பூசி தக்கவர்கள் சாத்துக்கள் தரிசனமுடனே பயன் தருவது என்று கூறினாராம் கிருஷ்ணன். அடுத்து அக்ரூரரிடம் ஒரு வேண்டுகோள் விடுத்தாராம். தந்தையை இழந்த பாண்டவர்கள் ఎంతకెంత ఇది ఏమని పొగటుట ఇంత సేయ నీకు ఎదురా వీరు. ఎంతకెంత ఇది ఏమని పొగటుట ఇంత సేయ నీకు ఎదురా వీరు. నఖముల కెడయక హిరణ్యుడెట్లుండెనో. పిడుగుల బోలెడిపెను నీ నఖముల కెడయక హిరణ్యుడెట్లుండెనో. ఉడికెటి చక్రాయుధము వేడికిని చడియక మగరెటు సహించెను. ఉడికెటి చక్రాయుధము వేడికిని జడియక మకరెటు సహించెను. ఎంతకెంత ఇది ఏమని పొగడుట ఇంత సేయ నీకు ఎదురా వీరు. శరపరంపరల శిరమును నరకగ ఎరగొని రావణుడేమనెనో. శరపరంపరల శిరమును నరక
ఎట్లో పరిగలు వారగ బ్రహ్మాండ భాండము పురుషంకరవం పోర్చుట ఎట్లో ஓம் நமோ வெங்கடேஷாய. பக்தர்களே, இதோ கலியுகத்தில் கண் கண்ட தெய்வமாக விளங்கும் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி பெருமாளுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நாளாம் நாளான இன்று இதோ இந்த மாலை வேளையிலே சர்வ பூபால வாகனத்திலே சர்வ சௌந்தரியத்துடன் சர்வ அலங்காரத்துடன் பெருமாள் இதோ நமக்கெல்லாம் காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். ருக்மிணி கேலி சம்யுக்தம் பீதாம்பர சுஷோபிதம் அவாப்த துளசி கந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் என்று ருக்மிணியுடன் விளையாடுபவனும் பீதாம்பரம் அணிந்தவனும் துளசி மனம் வீசுபவனுமான ஜகத்குரு கிருஷ்ணனை வணங்குகிறேன் என்று சேவிப்போம். இதோ அர்ச்சக்கர் சுவாமி கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்தார். ஸ்ரீ அக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று லக்ஷ்மி தேவியின் கணவனே, மங்களகரமான குணங்களின் உறைவிடமே, கேட்பவர்களுக்கு நற்பலன்களை வழங்கும் புதையலே, வெங்கட்ட மலையில் வசிப்பவரே, ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு மங்களம் உண்டாகட்டும் என்று நாமும் கூட மங்களம் பாடுவோம். இதோ ராஜ கோபுரத்தை தரிசிப்போம். பக்தர்களே, ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ இந்த மாலை வேளையிலே நாம் சேவித்து கொண்டிருப்பது சர்வ பூபால வாகனத்திலே ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி பகாசுரன் வத்தம் அலங்காரத்திலே செவித்து கொண்டுள்ளோம். கோபிகானாம் குச்சஸ்வந்தவ குங்குமாங்கித வக்ஷசம் ஸ்ரீநிகேதம் சத்ய ரூபம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரம் என்று கோபிகைகளின் குங்குமம் மார்பில் பட்டு அலங்கரிக்கப்பட்டவனும் லக்ஷ்மி வசிக்கும் இடவனுமான ஜகத்குரு கிருஷ்ணனை நாம் தியானிப்போம். இதோ ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை தரிசித்து கொண்டுள்ளோம். பக்தர்களே, வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி நமக்கெல்லாம் காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். இதோ இந்த மாலை வேளையிலே சேவிப்போம். சூரியனை விட பிரகாசமான கிரீட்டம், ஊர்துவ திலக்கம் விளங்கும் நெற்றிய பிரதேசம், கருணை பெருகும் கண்கள், கசிவுடைய புன்னகையின் உல்லாசம், அழகிய மூக்கு, கன்னங்களில் பிரகாசிக்கும் மகர குண்டலங்கள், கழுத்தில் ஒளிரும் கௌஸ்துப மணி, மணமாலையும் முத்து மாலையும் ஸ்ரீவத்ஸ்தமும் உடைய மார்பு, இப்படி உமது ரூபத்தை என்னவென்று சொல்லுவோம். கேயூரம் மங்கதம் கங்கணம் உத்தம ரத்தனம் இழைத்த மோதிரம் விளங்கும் 4 கைகளில் கதை சங்கு சக்கரம் தாமரை தங்க அரைநானுடன் பிரகாசிக்கின்ற பீதாம்பரம் மாசற்ற பாத கமலங்கள், இப்படி வர்ணிப்பதற்கு அரிய திருமேனி அழகை தியானிக்கின்றேன் என்று இதோ ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ நாம் சேவித்து கொண்டிருப்பது சர்வ பூபால வாகனத்திலே அந்த பகவானை இதோ இரு கரம் கூப்பி சேவிப்போம். இதோ இந்த மாலை வேளையிலே அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகா கோவிந்தா கோவிந்தா என்று சேவிப்போம். இதோ சர்வ பூபாலம் என்றாலே அனைத்து அரசர்களுக்கும் அரசனாக ராஜாதி ராஜனாக என்று அழைக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த அவதாரத்திலே எம்பெருமான் நமக்கு இப்போது சேவை சாதித்து கொண்டுள்ளார். ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் இருந்து நேரடி ஒளிபரப்பில். பக்தர்களே, பூபாலன் என்றால் நம்மை எல்லாம் காப்பவன், அவனுடைய ஸ்ரேயஸ்களையும் சுகங்களையும் கொடுப்பவன், இந்த பூ உலகத்தையும் அரசாட்சி செய்கின்றவன், அகிலாண்ட கோட்டி பூ உலகத்தை காப்பவன், ஸ்ரீதேவி பூதேவி சமயத்தனாய் இதோ சத்யபாமா ருக்மிணி சமயத்தனாய் பகாசுரன் வத்தம் அலங்காரத்திலே ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் நமக்கெல்லாம் காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பிக்க போகிறார் அர்ச்சக்கர் சுவாமி. இதோ வாத்தியங்களுடன் பகவானுடைய மங்களத்தை பாடப்போகிறார். இதோ சேவிப்போம். அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகா கோவிந்தா கோவிந்தா என்று. வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு 9 நாட்களும் விதவிதமான அலங்காரத்துடன் பகவான் தரிசித்துக் கொண்டிருக்கிறார். இதோ கும்பஹாரதி. శృంగారశీలునకు మంగళం, శృంగారశీలునకు మంగళం, సంగీతలోలునకు మంగళం, శృంగార
శృంగారశీలునకు మంగళం సంగీతలోలునకు మంగళం శృంగారశీలునకు మంగళం కనకాంబరునకు కరుణాకరునకు మనసిజ గురునకు మంగళం కనకాంబరునకు కరుణాకరునకు మనసిజ గురునకు మంగళం మునివరదాతకు ధనుజ విజేతకు మనుకుల నేతకు మంగళం మునివరదాతకు ధనుజ విజేతకు మనుకుల నేతకు మంగళం శృంగారశీలునకు మంగళం సంగీతలోలునకు మంగళం శృంగారశీలునకు మంగళం విధినుత హరికి విశ్వాధారునకు మధు సంహారికి మంగళం విధినుత హరికి విశ్వాధారునకు మధు సంహారికి మంగళం विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ